உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய நினைவுகள், உலகத்தினுடைய சிந்தைகளுக்கு நீங்களாக்கி உடைய பரலோகத்தின் பிரசனத்தை அனுபவிப்பதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைங்கிற அந்த உன்னத வெளிச்சத்தினாலே எங்கள் இருதயத்தை ஆண்டவரே அனல்மூட்டும்படியாய் வெளிச்சப்படுத்தும்படியாய் கெஞ்சி நிற்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வேளையில கூட இந்த இடத்துல வந்து ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை அப்பா தெளிவாய் நிதானமாய் அப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட விதத்திலே அப்பா அருமையாய் சொன்ன சிறு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அப்பா அந்த கடைசி நாட்களிலே சிறுவர் மேல் என் கைகளை வைப்பேன் என்று சொன்ன உடைய கரம் ஆண்டவரே இந்த அன்பு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் இருக்கட்டும் ராஜா, குழந்தைகள் மேல் இருக்கட்டும், இந்த வல்லமை இந்த அபிஷேகம் இருக்கட்டும். அவர்களை இன்னும் பலப்படுத்துவீராக, ஜாதிகளுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. அநேகரை நீதிக்குட்படுத்த நட்சத்திரங்களாய் இந்த பூமியில பிள்ளைகளை ஜொலிக்க பண்ணுவீராக. சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி மாவன் என்று சொன்ன ஆயிரங்களாய் பலத்த ஜாதிகளாய் அவர்கள் மாறுவார்களாக. தொடர்ந்து அவர்களையும் அவருடைய பெற்றோரை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த நாளில் கூட அருமையான காப்புனை இந்த இடத்துல வந்து தனக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்ட அன்பு சகோதரர் பாண்டி அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோம். காப்புனை அவர்களுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தருடைய அடையாளங்களினாலும் அற்புதத்தினால் அந்த குடும்பத்தை நீர் தொடுமடியாய் கெஞ்சி நிற்கிறோம். தொடர்ந்து அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, ரட்சிப்பீராக. தொடர்ந்து உங்களுடைய மந்தையில் அவர்களை நினைத்துக் கொள்வீராக ராஜா. தொடர்ந்து இந்த அன்பு திருச்சியை நீர் பெருகப்படும். உங்களுடைய வசனத்திற்கு நேராக நாங்கள் தாழ்த்துகிறோம். அப்பா எங்களுடைய கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற ஆண்டவரே உங்களுடைய வசனம் இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு உங்களுடைய வசனத்துக்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் மீட்பராய் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளுக்குரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை இங்கே வேத வாக்கியம் நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அது என்னவென்று சொன்னால், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுகிறோம். நம்ம எல்லாரும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறத நாம் எப்பொழுதும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளணும். நம்ம எல்லாருமே எந்த ஒரு ஓட்டப்பட்ட பந்தயத்துக்கு என்று நாம் அழைக்கப்பட்டவர்கள். அந்த ஓட்டப்பந்தயத்திலே நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஓடி இருக்கோம். எல்லாருமே ஓடி இருக்கோம். எல்லாருமே இந்த ஓட்டப்பந்தயத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஓடி இருக்கோம். ஆனா இந்த ஓட்டப்பந்தயம் எப்படி இருக்கணும்னு சொல்லி வேதத்திலே ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த ஓட்டப்பந்தயத்துல அநேகர், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தயங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து என்ன இருக்கு பாத்தீங்கன்னா எண்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஒரு ஓட்டப்பந்தயம் எடுத்துட்டா 2 இடம் பிரதானமானது. ஒண்ணு நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, ரெண்டாவது எங்க போய் முடிக்க போறீங்க. சரியா? அப்ப எல்லாரும் ஓட்டப்பந்தயத்துக்கு வந்துட்டோம். நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்? நீங்களும் நானும் எங்க இருந்து இந்த ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்? வேதத்துல ஒரு சபையை பார்த்து அருமையான பவுலையா நினைச்சார், கடிந்து கொள்கிறார். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணிய நீங்கள் மாம்சத்தினாலே அதை என்ன செய்ய போறீங்க? நிறைவு செய்ய போகிறீர்களா? இத்தனை புத்தியினரா அப்படின்னு சொல்லி கலாத்திய சபையை பார்த்து நினைச்சார், கடிந்து கொள்றார். ஏன் சொன்னார்? எங்க தொடங்கி இருக்குமோ அங்க முடிக்கணும். ஓட்ட பந்தயத்தை எங்க தொடங்கணுமோ அங்கதான் முடிக்கணும். அப்படிதானே? சரியா? நான் ஒரு முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து காந்தி கிராமத்துல பட்டியலுடைய ஸ்கூல்ல ஜோனல்ல செலக்ட் ஆகி காந்தி கிராமத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்காண்டி அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போயிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கோம். போனப்ப பாத்தீங்கன்னா சரிவே அவங்க அங்க இது கன் ஸ்டார்ட் பண்ண கொடுத்த உடனே என்ன பண்ணா சரிவே எடுத்து ஓடணும். ஓடிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா முடிக்கிறப்ப கொஞ்சம் தள்ளி அடுத்த ட்ராக்ல மிதிச்சு என் பண்றேன். அடுத்த ட்ராக், அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன பாத்தீங்கன்னா கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோட்டுக்குள்ள தான் என்ன செய்யணும், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி போய் பிடிக்கணும் 400 மீட்டர் ரிலேல. அப்படி போறப்ப அடுத்தது போயிட்டேன். ஆனா செகண்ட் போயிட்டேன். ஆனா என்ன கிடையாதுட்டாங்க, என்னை எடுத்துக்கொள்ளல. எடுத்துக்கொள்ள ஏன் தெரியுமானா, மிதிச்சது என்ன பாத்தீங்கன்னா முடிக்கிறப்ப இன்னொருத்தவங்க ட்ராக்கை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு இடம், என்னுடைய இடம். நான் எங்க முடிக்கணும் அந்த இடத்தை விட்டு பக்கத்து ட்ராக்ல முடிச்சனால அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிட்டாங்க. அப்ப நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து கிறிஸ்துக்குள்ள இருந்து நம்ம தொடங்கிட்டோம்னா கிறிஸ்துக்குள்ளதான் முடிக்கணும். நீங்க வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு என்ன செஞ்சாரு? உட்பவித்து பிறந்தார். அப்ப அவருடைய துவக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆவியில ஆரம்பிக்குது. எங்க? கன்னி மரியாதை இடத்துல இருந்து. நீ வேதத்தை வாசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப பாத்தீங்கன்னா தேவன் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் சொல்லி தீமோத்தேயுல எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் கூடயே என்ன செஞ்சுட்டு இருந்தார்? ஓடிட்டு இருந்தாரு. தான் ஓட்டத்தை நிறைவேற்றியப்ப கடைசி அவர் சிலுவையில பேசுறது, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியில தான் ஓடினே, ஆவியிலே அதை ஃபினிஷ் பண்றேன், ஆவியிலே என் ஓட்டத்தை நினைச்சிறேன் ஃபினிஷ் பண்றேன். இன்னைக்கு அநேகர் இந்த ஓட்டத்துல ஓடி வந்துட்டு இருக்கோம். நான் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட ஒரு ஓட்டம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்டும் என்னுடைய எண்டிங் பாயிண்ட் எங்க தான் இருக்கணும்? ஜீசஸ் கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கணும். அதனால வேதம் சொல்லுது இயேசுவை நோக்கி. எப்படி நோக்கி ஓடணுமா? இயேசுவை நோக்கி ஓடுனா தான் இந்த ஓட்டத்தை கரெக்டா முடிக்க முடியும். உலகத்தை பார்த்தோம், முடிஞ்சிச்சு. வேதத்துல எப்படிலாம் ஓடக்கூடாதுங்கிறதுக்கு சில காரியங்களை ஆவியானவர் என்ன செஞ்சிருக்காங்க? வேதத்துல அழகாய் பதித்து கொடுத்திருக்கிறாங்க. வேதத்துல 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தோம்னா 2 ராஜாக்கள் 5:20-21. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். இங்க பாத்தீங்கன்னா எலிசாங்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல சீரிய தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு படை தளபதி. சீரியாங்கிற ஒரு நாடு, இஸ்ரவேல் யூதேயா ஒரு நாடு. இங்க சீரியாங்கிற நாட்டுல படை தளபதியா இருக்கிற யார் பாத்தீங்கன்னா நாகமான். இந்த நாகமானுக்கு என்ன நேரிட்டுச்சு பாத்தீங்கன்னா உடம்பு முழுவதும் குஷ்டம் வந்துருச்சு. குஷ்டம் வந்த உடனே ஒரு படை தளபதி, நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு போலீஸ்ல போய் சேரணும்னா பிசிக்கல் என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? பிசிக்கலை செக் பண்ணுவாங்க. சரியா? மிலிட்டரியில சேரணும்னா பிசிக்கல் என்ன செய்வாங்க? பிளேல செக் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹைட் கம்மியா இருந்தாவோ இல்ல கால் சரியா நடக்க மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனை பிரிச்சு விடுவாங்க, எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க. ராணுவத்திலேயோ காவல்துறையிலேயோ சேர்த்துக்க மாட்டாங்க. அதே போல இவர் படை தளபதியா இருக்கிறாரு. குஷ்டம் சொல்லுவாங்களா? விட மாட்டாங்க. இப்ப படைத்தளவிங்கிற வேலையும் போச்சு, கௌரவம் போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப அவருக்குள்ள ஒரு பெரிய வேதனையோட இருக்கிறப்பதான் அவர் வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு சிறு பிள்ளை என்ன சொல்றா? அப்படி நீ எங்க நாட்டுக்கு போனீங்கன்னா அங்க யாரு இருக்கா? அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கா. அப்படி அங்க போனா உன் குஷ்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு, குஷ்டத்துக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு அப்படின்னோடனே கிளம்பி அங்கிருந்து ஆளுகையெல்லாம் கூப்பிட்டு நிறைய பொருட்களை எடுத்துட்டு நாகமான் எங்க இருந்து வந்துட்டா? அப்படி சீரியா நாட்டுல இருந்து இங்க வந்துட்டா. அப்படி இங்க வந்து ராஜா போய் கேட்கிறாரு. ராஜா சட்டை கிழிச்சுட்டா, ஐயோ நான் இல்லப்பா அந்த ஆள் அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கா. அப்படி அங்க போ. யார் இந்த தீர்க்கதரிசி? எலிசா. எலிசா தீர்க்கதரிசிட்ட வர்றா. அப்படி எலிசா சொல்றாரு, நீ போய் யோர்தான் நினைச்சியே முங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சாரு. பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? எங்க ஊர்ல நதியா இல்ல, இங்க வந்து முங்க சொல்லிட்டு இருக்க நீர் அப்படின்னு. உங்க ஊர்ல நதி இருக்குதா இல்லையா? நீ முக சொன்னா முங்கிட்டு போப்பா, பெரிய வேலையா செய்ய சொன்னாரு. அங்க இருக்கணும் சொல்றாங்க. சரி, நமக்கு தொகை வேணும், நம்ம ஊர்ல இருக்கிற நதியை பத்தி வேணும் பாராட்டாம போய் எரிச்சு யோர்தான்ல முங்கிட்டு போயிடுவோம் சொல்லி என்ன செய்யறாரு? எங்க போய் முங்குறாரு? யோர்தான்ல போய் முங்கி எந்திரிச்சா அவருடைய சரீரம் ஒரு சின்ன குழந்தைய போல அவருடைய சரீரம் நினைச்சிருச்சு. அந்த தோல் எல்லாம் புதுசான தோலா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இப்ப நாகமானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா இன்னொரு காரியம் என்ன தெரியுமானா, நாகமான் என்ன பண்ணாரு? சுகமானது மட்டும் இல்லாம தான் கொண்டு வந்த அநேக பொருட்கள், அதாவது பாத்தீங்கன்னா அதை காணிக்கையா யார்கிட்ட கொடுக்கிறாரு? எலிசா கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே எலிசா சொன்னாரு, எல்லாம் நீ தூக்கி போயிட அப்படின்ட்டாரு. உன் காணிக்கிற எனக்கு என்ன கிடையாது, மேட்ரா கிடையாது, நீ தூக்கி கிடைச்சி ஒரு. ஏன்னா நீங்க வேதத்தை வாசி பாத்தீங்கன்னா எலிசா ஒரு காலகட்டங்கள்ல அநேக ஏர்மாடுகள் கூட்டி உழிவு கொண்டிருந்த ஒரு பெரிய செல்வந்தர் தான், ஒரு ஃபார்மர் வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய விவசாயி. அதெல்லாம் தூக்கி போட்டுதான் யாருக்கு முன்னாடி வந்தாரு?
அதுமையான ஆண்டவர் பின்தொடர்ந்து எளியா தீர்க்கதரிசி கூட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியும். தன்னை காட்டிலும் மகா பயங்கரமான ஒரு ஆண்டவர்ங்கிறத புரிந்து கொண்ட பிற்பாடு இவர் இந்த உலகத்தின் மேல என்ன இல்லை இருக்கு, நாட்டம் இல்லை. அதனால எதுவுமே வேணாம், நீ கொண்டு போயிருக்க. ஆனா கூட இருந்தா அப்படி ஒரு ஆள் யாரு, எலிசாவுக்கு உடன் வேலையாளர் இருந்தாங்க. அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா கேயாஸ். அவர் பேர் என்னது? இந்த கேயாஸுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொருள் மேல கொஞ்சம் ஆசை வந்துச்சு. என்னடா இவ்வளவுதான் கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு போறான், நம்ம ஆளை வாங்காம விட்டா அப்படியே யூஸ் பாருங்களேன். நிறைய நேரம் அதான் பிரச்சனை. பிசாசு பாத்தீங்கன்னா அநேகரை வீழ்த்துறது தடுக்கிறதுனால நிறைய பேர்லாம் வீழ்த்துறது இல்லை, செல்வத்தை கொடுத்துதான் வைக்கிறோம். நிறைய தெரியாத உங்களுக்கு சரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசாசு அநேகரை வீழ்த்துறது எதை கொடுத்துதான் வைக்குவான், பணத்தை கொடுத்துதான் வைக்குவான். நீ வேதத்தை வாசி பாருங்க, நான் போய் சொல்றேன். வேதத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே எங்க கொண்டு போயிட்டான், அந்த மலைக்கு மேல கொண்டு போய் இந்த சகல ராஜ்யம் எனக்கு நினைச்சிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு நீ இது பணிந்தோண்ட எல்லாத்தையும் உனக்கு நினைச்சுவேன். இன்னைக்கு அதை தான் செஞ்சுட்டு இருக்கான். சரியா? கூட்டம் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, கூட்டமா பணத்தை கொண்டு போய் லாக்கிங்க கொண்டு போய் காணிக்க போட்டுட்டு இருக்கான். ஒரு கூட்டத்தெல்லாம் அங்க போனா தன் குடும்பம் நிச்சயம் பாடம் பாடம் பெரிய சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? இருக்கட்டும். ஆனா பிசாசுடைய வஞ்சகத்துல பயங்கரமான வஞ்சகம் தெரியுமா பாத்தீங்கன்னா, அதனால ஆண்டவர் சொன்னாங்க தரித்திரர்கள் நீங்க பாக்கியவான்கள் சொன்னார். நீங்க என்னது பாக்கியவான்கள். சரியா? ஏன்னா ஐஸ்வர்யவான் எதுக்குள்ள வர முடியாது. ஊசி காதுல ஒட்டாச்சு கூட நினைச்சுக்கலாம். ஆனா ஐஸ்வர்யவான் எங்க வர முடியாது, பரலோக ராஜ்யத்துல வர்றது அவ்வளவு அரிதான ஒரு காரியம். இப்ப பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, நாம கொண்டு வந்த பொருள் மேல யாருக்கு ஆசை வந்துருச்சு? கேயாஸ். நல்லா கவனிச்சுக்கங்க. பிசாசு வச்சிருக்கிற வஞ்சகங்கள் ஒண்ணு என்ன தெரியுமா பாத்தீங்கன்னா, உலகத்தின் மீது அநேக நாட்டத்தை உண்டாக்குவான். இன்னைக்கு வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பார்க்கணும்னா ஆங்கிலங்களோட தோணும். சரியா? அது எப்படி முன்னாடி கடைக்கு போய் வாங்கிட்டு இருந்தான், இன்னைக்கு வீட்டுல உட்காந்து செல்ல கட்டுனா போதும், அடுத்த நாள் நினைச்சது டோர் டெலிவரி. சரியா? ஆன்லைன்ல நினைச்சுக்கலாம், வீட்டுக்கு வந்து சேர்த்துறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அமேசானா இருக்கட்டும், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், சரியா, ஃபுட் ஐட்டத்தை கூட வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்படிதானே? நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ எல்லாம் எங்கே கொண்டு வந்துருது, வீட்டுக்கே கொண்டு வந்துடலாம். கொஞ்ச நேரத்தில் பிரியாணி சாப்பிடலாம். சரியா? கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் சூட சாப்பிடலாம். இதெல்லாம் எதுக்காக தெரியுமானா, பிசாசு வைக்கிற கண்ணியை, பிசாசு வைக்கிற கண்ணி. சரியா? நிறைய பேருக்கு புரியாது. ஆண்டவர் பணத்தை பிசாசு கொடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதத்துல ஆதாரங்கள் உண்டு. பிசாசு அநேக பணத்தை கொடுத்துதான் வைக்கிறான். சரியா? அப்ப மிக கவனம். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல என்ன இல்லை, இதுதான் அவனுடைய அன்பு இல்லை, இதுதான் நம்மளை நேசிக்க மாட்டார். உலக பொருளா ஒரு அருமையான ஊழியர் சொன்னாங்க, எங்க சர்ச்சில் பள்ளியில் இருக்க ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் இருக்கக்கூடிய உபதேசியார் போன வாரத்துக்கு முந்தின வாரம் கொடுத்த அறிவிப்பு என்ன தெரியுமா பார்த்தீங்கன்னா, சரி இருக்கிற போதகர் சொல்லி கொடுத்தீங்கன்னா, சர்ச்சில் வாரம் பார்த்தீங்கன்னா பைபிள் அங்கேயே கிடக்குது, ஆனா ஒரு செல்போனும் ஒரு செருப்பும் கிடக்க மாட்டேங்குது. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செல்போனும் ஒரு செருப்பு கிடக்க மாட்டேங்குது, ஆனா எது மட்டும் கிடக்குது பைபிள் மட்டும். நான் நிறைய பைபிள் எடுத்து உள்ள வச்சிருக்கேன், நான் நிறைய தடவை பார்த்தேன், அதுக்கு வேற ஒன்று கொடுத்துட்டேன். ஆனா விட்டவங்க மறுபடியும் இனி வரைக்கும் என்ன கேட்கறது இல்ல, பைபிள் கேட்கறது. நமக்கு பாத்தீங்களா, யாராச்சும் செல்போன்ல விட்டு போயிருக்கீங்களா? ஆனா பைபிள் விட்டுட்டு போய் நினைச்சுக்கோம், அடுத்த வாரம் வரப்போ கூட நினைச்சுக்கோம் சர்ச்சில் போய். ஏன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் அப்படிதான் நம்ம வச்சிருக்கோம். ஆனா செருப்பு கூட என்ன செஞ்சு பாத்தீங்கன்னா மிஸ் பண்றது இல்லை. நம்ம செருப்புல எல்லாம் வேற செருப்புலயே நகை போட்டு போறப்படி கூட்டங்கள் உண்டு இங்க நகர்ப்புறங்கள். சரியா? ஆனா உலக பொருள் மேல அவ்வளவு இது வச்சிருக்கான். ஆண்டவர் என்ன, ஆண்டவர் மூணாவது பட்சமா வச்சிருக்கோம். மிக கவனம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை ஒரு ஃபாதர்ஸ் உடைய கான்வென்ட்ல நிறைய பசங்க வளர்ந்துட்டு இருந்தாங்க. அங்க இருக்க பசங்க வளர்ந்துட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஃபாதர் என்ன பண்ணாரா, ஒரு 100 மாம்பழத்தை ஒரு காவட்டா வாங்கிட்டு அங்க வச்சிருந்தாரு. அந்த ஹாஸ்டல் எண்ணி வச்சிருந்தாரு இந்த மாம்பழம் சொல்லி. ஒரு நாள் டெய்லி என்ன சொல்லுவாங்க, நல்லா பழுத்துச்சாங்க எண்ணி பார்ப்பாரான், எதெல்லாம் பழுத்து இருக்கணும். அப்ப ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுட்டு இருக்கு பாத்தீங்கன்னா பழங்கள் குறைஞ்சிட்டே வரும். இதுக்கு என்னடா பழம் பழுத்துட்டு இருக்கு, குறையும் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் கூப்பிட்டு கேட்டான். யாராச்சும் பணம் எடுத்தீங்களா ஹாஸ்டலுக்கு எல்லா பசங்களையும் கூப்பிட்டு கேட்டான். ஒருத்தவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஐயா மதம் என்ன செஞ்சுட்டேன், மாம்பழத்தை எடுத்துட்டேன். சரின்னொடனே நீ எத்தனை மாதத்தை எடுத்ததுக்கு மன்னிப்பு கேட்கலான்னு கொடுத்தாங்க. மன்னிப்பு கேட்டாங்க.
சரி எத்தனை படத்தை எடுத்த என்னன்னு அவன் மன்னிப்பு ஜோம் பண்ணான். ஆண்டவரே நான் எடுத்த 3 படத்துக்காக என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணான். பாதத்துக்கு ஒரே குழப்பமா, என்ன காணா போனது 2 தானே காணா போயிருக்கு, என்ன 3 காணா போயிட்டு சொல்லி ஜோம் பண்றேன் அப்படின்னு. அப்ப அவன்கிட்ட கேட்டான், நீ என்ன நீ எத்தனை படத்தை எடுத்தேன்னு. இப்போ 3 படத்துக்கு நீ ஜோம் பண்ண ஆண்டவர்கிட்ட எத்தனை படத்தை எடுத்தேன்னு. முந்தானத்து ஒரு படத்தை எடுத்தேன், நேற்று ஒரு படத்தை எடுத்தேன், இன்னைக்கு நைட்டு ஒரு படத்தை எடுக்கலான்னு இருக்கேன், அதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணிட்டே அப்படின்னு. சரியா, நீங்க நிறைய நிலைமை இருக்குதான். என்ன பார்த்தீங்கன்னா உலக பொருள் மேல நமக்கு நிறைய நாட்டம். உலகத்தில் இருக்க பொருளை ஏதாச்சும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கீங்க, உலகத்தினுடைய பொருள் எதை எடுத்தாலும் நமக்கு ஆபத்து தான். எது பார்த்தாலும் உங்களுக்கு சேர்க்காது. சரியா, பணம் இல்லாம வாழ முடியும், வாழ்ந்து காமித்து கொண்டு இருக்காங்க நிறைய பேர். சரியா, எதுவும் இல்லாம, ஆனா ஆண்டவர் இல்லாம வாழ்ந்து காமிக்க முடியாது. ஆண்டவர் இல்லாம நினைச்சு முடியாது, வாழ்ந்து காண்பிக்க முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் இல்லாம ஒரு நிமிஷம் வாழ்றது என்ன பார்த்தீங்கன்னா வாழ முடியாது. ஆண்டவர் அந்த அளவுக்கு நாம் தக்க வைத்திருக்கிறோமா? நாம் கிறிஸ்துக்குள்ள துவங்கின ஓட்டத்தை கிறிஸ்துக்குள்ள முடிக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான். அப்ப உலகத்தின் பொருள் மேல நமக்கு என்ன கூடாது. இந்த நாகமன் பின்னாடியே கேஎஸ்சி போய் என்ன செஞ்சுட்டா அப்படி அதை பூரத்தை எனக்கு என்ன செஞ்சுருங்க, எனக்கு கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். அவன் என்ன நினைச்சிருப்பான், சரி எலிசா அங்க வாங்குறதுக்கு பகுமானம் பண்ணிட்டு ஆளுக்கு அனுப்பி என்ன செஞ்சுட்டு இருக்காரு, வாங்கிட்டு வந்தாங்க. ஆளுக்கு அனுப்பி என்ன செஞ்சுட்டா அப்படி வாங்கிட்டா அப்படின்னு. இப்ப யார் கெட்ட பேரு? எலிசாவுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் என்ன கெட்ட பேரு? அப்ப எலிசா கேட்கிறார், வந்த பிறகு நாமமான நீ அங்க போய் அவன்கிட்ட வாங்குறப்ப என் இருதயம் உன்னோட வரலையான்னு கேட்கிறார். என் இருதயம் உன்னோட வரலையா? நான் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன், உலகத்தை அனைத்தையும் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் கிறிஸ்துவுக்காக. ஆனா என்னை மாதிரி நீ ஏன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாரு, அங்க குஷ்டம் போயிடுச்சு. குஷ்டம் யார்ட்ட வந்துச்சு? கர்த்தருடைய பிள்ளைகள் மிக கவனம். உலக பொருள் மேல அநேக நேரங்கள்ல நம்ம போய் நாட்டம் வைக்கிறது தான் ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, பக்கத்துல பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கான், அங்க போய் நைட் உபவாசம் பண்ணி என்ன ஆண்டவர் எல்லாம் காரணம் கழிச்சு ஜோபன் சொல்றான். சபையில் இருக்க பிள்ளைனா கேட்காமா யோசி பாருங்க. 10 கட்டளையில 10வது கட்டளை என்னது? கர்த்தர் கொடுத்தா செய்வோம், கர்த்தர் கொடுக்கல அப்படின்னு ஓடிட்டே இருக்கும். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதுல இருந்து நம்மளால சாதிக்க முடியும். சரியா, இங்க போனீங்க திருநெல்வேலியில தூள் கடை இருக்கும், என்ன பார்த்தீங்கன்னா இருட்டு கடை அல்ல. சரியா, முட்டூள் கடை தான். சரியா, ஆனா எல்லா இடத்துலயும் அந்த கடை பேசப்படுது. எல்லா இடத்துலயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயமா பேசப்படுது. காரணம், கொஞ்சமா இருந்தாலும் இத்தினோடு கடையா இருந்தாலும் அதனுடைய சுவையை யாராலும் கொடுக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்றாங்க, அதுல நேர்மையா இருக்காங்க, அவங்க சாதிச்சுட்டு இருக்காங்க. கர்த்தர் நமக்கு கொஞ்சம் கொடுத்திருந்தாரு, அங்கிருந்து நம்மளால சாதிக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், அதை கொஞ்சம் இதை கொஞ்சம் தேவையில்லை நமக்கு. வேதம் சொல்லுகிற தெளிவான ஒரு காரியம் என்ன தெரியுமா பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்க ஓட்டத்துல எங்கேயும் மிஸ் ஆயிடுவீங்க. இங்க எலிசாவுடைய உடல்நிலையால் கேஎஸ் மிஸ் ஆயிட்டாங்க. என்ன தெரியுமா, நான் எதை போய் வாங்கிட்டேன் அப்படி, எது வேணான்னு எலிசா ஒதுக்குனாரோ அதை போய் என்ன செஞ்சுட்டாரு, வாங்கிட்டு வந்து அங்கிருந்து போன குஷ்டத்தை இவர் வாங்கிட்டு வந்தார். அங்கிருந்து போன குஷ்டத்தை யார் வாங்கிட்டு வந்தா? கேஎஸ் வாங்கிட்டு வந்தார். இங்கதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம அழைத்து எங்க கொண்டு போயிட்டு இருக்காரு. நீ வேதத்தை வாசிச்சு பாருங்க. 12 சீசர்ல ஒரு சீசர் யாரு? யூதாஸ் காரியர். சரியா, 12 பேருக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு வாங்க பண்ணாரு. சரியா, பேரெல்லாம் பாத்தீங்கன்னா துறையையும் வலையும் விட்டு வந்தாரு சொல்லுவாங்க. எதையும் விட்டு வந்தாரு? துறையையும் வலையும் என்னது, அவருடைய டிபார்ட்மெண்ட்டையும் அவர் வச்சிருந்த வலையை எல்லாத்தையும் போட்டு வந்தாரு. மறுபடியும் போய் போனதுக்கு தான் அவருக்கு பிரச்சனையாச்சு. சரியா, ஆனா இந்த யூதாஸ் காரியத்துக்கு என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, வெறும் எத்தனை வெள்ளிக்காசு? 30 வெள்ளிக்காசு. நீங்க நிறைய பேருக்கு காசுனாவே அப்படியே ஆண்டு யோசிப்போம். சரியா, கொஞ்சம் எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், அங்க இருக்கணும், இங்க இருக்கணும். சரியா, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாங்க, நம்ம கூட ஐஸ்வர்ய சம்மர் நம்மளோட கூட இருக்கிறார். உலகத்தில் உள்ளவங்க அவரால் உண்டாக்கப்பட்டது, அவரே நம்ம கூட இருக்கிற உலகத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகம் யார் சொன்னோம்? நமக்கு தான் துன்பம். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் தானே நீங்க நானும். அப்ப எதுலையும் போய் நம்ம நாட்டையே கொள்ளணும், இது இல்ல அது இல்லைன்னு ஏன் கவலைப்படணும்? சரியா, நிறைய பேர் பெரிய உலகத்துல அதுல இதுல கவலைப்படுறோம். இல்ல, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். இந்த யூதாஸ் காரியத்துக்கு 30 வெள்ளிக்காசு பெருசா தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் ரொம்ப பெருசா போட்டார். பிரச்சனை என்ன தெரியுமா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் காட்டி கொடுத்தார். கடைசியில என்ன பார்த்தீங்கன்னா, அவர் சிறுவில் அறைய போடுறப்ப அங்க போய் சொன்னாரு, குற்றமில்லாத ரத்தத்தை நினைச்சிட்டேன், காட்டி கொடுத்தேன். 30 வெள்ளிக்காசு வச்சு என்ன பண்ணாரு தெரியுமா?
போகிற ஒரு இடத்த வாங்க. நீங்க நிறைய பேர் பிரச்சனை இடம் நிறைய பேர் நம்ம இந்த ஊர்ல உலகத்துல ஏதாச்சும் இடத்த அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும். என்ன செஞ்சிடணும்? பிடிச்சி வச்சுக்கணும். சரியா? எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லைங்க. இந்த உலகத்துல டாக்குமெண்ட்ல எல்லாம் நம்ம பேரை போட்டு வச்சுட்டே இருக்காங்க. எவ்வளவு ஏக்கருக்கு அவ்வளவு ஏக்கருக்கு எல்லாம் சொல்லிக்கலாம். ஏதாச்சும் பூமி விட்டு நம்ம போறப்ப இந்த இடத்துல அப்படி தூக்கி போயிட முடியுமா? வெறும் 6 அடி தான். மக்கள் நம்ம அதுவும் இல்லை, மக்கி போன குறைவு. ஆனா நம்ம இந்த உலகத்துல என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, அநேக நேரங்கள்ல உலகத்தை குறித்த பயங்கரமான காரியம். கடைசியில் அவர் எந்த நிலத்தை வாங்கினாரோ அதே நிலத்துல அவர் நினைச்சிட்டார் 4 1 மணிக்கு போனார். கடைசியில ரத்த நிலம் சொல்லக்கூடிய அந்த இடத்தை இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அது கொடூரமான பணமா காணப்படும். நீங்க தோணும் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் உள்ள அன்பு கூர்ந்தவனா அந்த ஓட்டத்தை மிஸ் பண்ணிடுவோம். நம்ம எங்க தொடர்ந்தோம் அங்க முடிக்க மாட்டோம். மாற்றி போய் முடிச்சோம்னா பரவ முடியாது. மாற்றி போய் முடிச்சோம்னா எங்க போக முடியாது, பரவ முடியாது. அப்ப இந்த உலகத்தின் காரியங்கள் நம்முடைய ஓட்டத்தை என்ன செய்யும்? வேறு பாதைக்கு கொண்டு போயிடும். அடுத்து வேதத்தில் எடுத்து வாசிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போயிருங்களே. இது நிமித்தமே என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். அவனவன் தன் வேலை. அப்படின்னா என்ன பண்ணுறார்? நிறைய பேர் சுயத்தினால வந்து போயிட்டாங்க. எதில் வந்து போயிட்டாங்க? உலகத்தினால, உலக பொருட்களால் இருந்த கூட்டம் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனவன் தன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன யோசிக்கிறேன் அதை தான் செய்வேன், நான் என்ன நினைக்கிறேன் அதை. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நம்ம யாருக்கு சொந்தம் இல்லை, நமக்கே சொல்ல முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அருமையான பவுல் என்கிற தேவ பக்தன் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீ நான் அல்ல கிறிஸ்துவே. நீ நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, மேட்டரே இல்லை. இனிமேல் நீங்கள் நானே ஆண்டவருக்குள்ள அழைக்கப்பட்ட பிறகு, ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறின பிறகு எதை செய்தாலும் யாருக்காக செய்யணும்? ஆண்டவருக்காக. நம்ம வாழ்றதும் நம்ம இந்த பூமியில சுவாசிக்கிற நம்முடைய சுவாசம் அனைத்து யாருக்காக தான் இருக்கணும். அப்ப நம்ம யாரை கன்சிடர் பண்ணணும்? ஆண்டவர் தான். ஆனா அநேக நேரங்கள்ல நான் எனக்கு என்ன பிடித்தமானதோ எதை செய்ய விரும்புகிறேன்னா அதை செய்ய விரும்புகிறேன். இல்ல, ஏன் ஆண்டு சொல்றாங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். ஒருவன் என்னை அவர் எங்க கூப்பிட்டாரு சொல்லுங்க? அவர் வர விரும்பினால்னா நம்ம எங்க கூட்டு போறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. சரி, அப்ப நம்முடைய டெஸ்டினி என்னது? நம்ம எங்க போய் பிடிக்க போறோம்? அவரோட நடந்தோம்னா, அப்ப அவரை பின்பற்றி பரலோகம் போகணும்னா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றுகிறார். நீங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெறுக்கிறோமா? அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இந்த நம்ம வெறுக்கிற அனுபவங்கள் இல்லாததுனாலதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அநேக நேரங்கள்ல எனக்கு நான் துதி பாடிக்கிட்டு எவ்வளவுல நான் அப்படியாது, நான் இப்படியாது, நான் வேற என்னை பெருமையா பேசினா ஏற்றுக்கொள்றோம், நான் வேற என்னை உதாசனப்படுத்த ஏற்றுக்கொள்ள முடியுதா? முடியல. என் சுயத்துக்கு நான் இன்னும் சாம்பலே, என் சுயத்துக்கு என்ன செய்யல? நான் இன்னும் ஆண்டவர் வேணும்னு நினைக்கிறோம், ஆண்டவர் போல ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனா சுயத்தை விட்டு கொடுக்க முடியுது. லூசிபர் என்று சொல்லக்கூடிய தூதன் விழுந்து போனதுடைய முகாந்திரத்து ஆவியானவர் ஏசாயா எசேக்கியேல் 2 தீர்க்கதரிசனத்துல பதிவு செய்து வைத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு மேலே ஏறுவேன், அவருடைய அந்த பர்வத ஆராதனைகளை நினைச்சுவேன், எடுத்துக்கொள்வேன் சொல்லி தன்னை குறித்து மிதமிஞ்சி தேவனை மிஞ்சி என்ன செஞ்சுட்டான்? யோசிச்சான். அவனுடைய சுயம்தான் அவனை வீழ்த்துச்சு. அவனுடைய சுயம்தான் வீழ்த்துச்சு. வீழ்ந்த பிற்பாடு தான் என்ன மாறிட்டான்? லூசிபர் என்ன மாறிட்டான்? சாத்தானாய் மாறிட்டான். நீங்க நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை மேன்மையா வச்சிருக்கிறார். நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் எங்க போறாங்களோ அங்கெல்லாம் லூசிபர் கூட இருந்தான். ஆண்டவருடைய பிஏன்னு வச்சுக்கீங்களேன், ஆண்டவர்கிட்ட இருந்த தூதர்கள்லாம் அநேக விதமான தூதர்கள் இருக்காங்க.
சேராபிங்கள் என்கிற ஒரு தூதர் கூட்டம், அது ஆண்டவரை எப்பொழுதும் போற்றி பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்திட்டே இருப்பாங்க. அதே போல ஆண்டவர்கிட்ட கேப்ரியல் என்று சொல்லக்கூடிய தூதர் கூட்டம் உண்டு. அவர்கள் பூமிக்கு செய்திகளை கொண்டு போவதற்காக, அவரிடத்திலிருந்து எந்த செய்தி அவர் அனுப்பணும்னா அதை கொண்டு போவதற்காக அந்த தூதர்கள் இருக்காங்க. அதே போல மிகாவேல் என்று சொல்லக்கூடிய தூதர் கூட்டம் உண்டு. அந்த மிகாவேல் என்கிற தூதர் கூட்டத்தை கொண்டு நினைச்சிட யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் இந்த நாட்களில் நடத்தி கொண்டிருக்கிறார். இருக்கட்டும், அவரிடத்துல ஒரு முக்கியமான இருந்த தூதர் யார் தெரியுமா பார்த்தீங்கன்னா லூசிபர். அவர் கூட வச்சிருந்தார். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், தன் சுயத்துக்காக பெருமைக்குள்ளானபடினால ஆண்டவர் நினைச்சிட்டாரு, வீழ்த்தினார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில சுயத்துக்கு இடம் கொடுத்தோம், நம்ம எங்க போய் மாட்டிடுவோம் பார்த்தீங்கன்னா பெருமையில தான் வச்சுக்குவோம். எது வச்சுக்குவோம்? பெருமையில சிக்கன என்ன நடக்கும்? வேதத்தை நீ வாக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பெருமையில் அவனுக்கு கட்ட நினைச்சு வரா எதுக்கு அவருடைய ஓட்டத்தில் நீங்க நான் ஓடவே பிடிக்க முடியாது. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மீண்டு போயிருவோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதுக்கு இடம் கொடுக்க கூடாது? பெருமை மாற்றமல்ல, சுயமான காரியங்கள், சுயமான எண்ணங்கள், சுயமான சிந்தனைகள். நான் 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 அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க நான் தகுதியே கிடையாது. நான்கிறது ஒருமை, தெரியுமா உங்களுக்கு? இந்த நான்கிறது சொல்றதுக்கு அருமையான இஸ்லாமிய சகோதரர் சொல்றாங்க, நான்கிற வார்த்தையை தெய்வம் மட்டும் தான் சொல்ல முடியும். நீங்கள் நான் சொல்லணும், எப்படிதான் சொல்லணும்? ஏன்னா தேவன் மட்டும் தான் ஒருத்தரா இருக்கிறார். ஆனா மனிதர்களா இருக்கணும். தேவன் தேவர்களா இல்ல, தேவனா இருக்கிறார். மனிதர்களா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஒரு மனுஷன் நிறைய மனிதர்கள் இருக்கும் பூமியில, 700 கோடி மனிதர்கள் இருக்கும். அப்ப நம்ம தான் நாம வார்த்தை தான் யூஸ் பண்ண முடியும். நான் சொல்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது. ஏன்னா தேவன் மட்டும் தான் அந்த உரிமைக்கு பார்க்கிறேன். அப்ப அனைத்து நேரங்களில் நான் நம்ம சொல்ல முயற்சி பண்றப்ப தேவன் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எதிர்த்து நின்று. அப்ப இந்த இடத்துல தனக்கானங்களுக்காக ஓடுகிற காரியங்கள். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓடை வருவதை கண்டு ஆடுகளுக்கு என்ன செஞ்சிடான்? ஓடி போயிடும். நல்ல ஒரு வேலையை நினைச்சுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கணும். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன் தான் யாரு? நல்ல வேலையா. ஆனா ஓனை வரப்போ ஓடி போற என்ன செய்யறான்? அவன் எதுக்காக ஓடி போனான்? எதுக்காக ஓடி போனான் சொல்லுங்க? தன்னை காப்பாற்றிக்கிறது. அப்ப அவனுக்கு எது முக்கியம்? அருமையான திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில 1981 ஒரு அருமையான ஃபாதர் இருந்திருக்காங்க, பாக்கியராஜ் சொல்லக்கூடிய ஃபாதர். அவங்க தான் அந்த வார்டனா கூட இருந்திருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய வார்டனா. அப்ப அந்த கல்லூரியில படிச்ச அநேக பிள்ளைகள், அநேக பசங்க படிப்பாங்க. அப்ப எல்லா பசங்களையும் அவர் உற்சாகப்படுத்துவாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு நல்லா பேசி இது பண்ணுவாங்க. ஒரு நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க படிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியுடைய பையன், அவனுக்கு இன்னொரு தகராறு ஏற்பட்ட அப்படின்னா அவங்க பையன் வந்து நினைச்சுட்டான். தாப்பனாருக்கு சொன்ன உடனே அவங்க தாப்பனார் என்ன பண்ணிட்டாங்க, அநேக அடியாட்கள் அனுப்பிட்டாங்க. அந்த கல்லூரிக்கு அனுப்பின உடனே பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள அடியாட்கள் வந்த உடனே அந்த குறிப்பிட்ட அந்த பையனை தேடுறாங்க. தேடுறப்ப அந்த பர்டிகுலர் அந்த ஹாஸ்டலுடைய வார்டனா இருக்கிற அந்த பாக்கியராஜ் இந்த ஃபாதர் போய், அது ஏன் பிள்ளை, நீ நினைச்ச கூடாது, தொடக்கூடாது. அவன் என்னுடைய தலைவருடைய மகன் என்ன செஞ்சிருக்கான்? அடிச்சிருக்கான். நாங்க அடிக்காம போக மாட்டோம், அவனை அடிக்க முடியாது, நீ நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணதுக்கு அவர் அடின்னு அடிச்சாங்க. அவ்வளவு அடி வாங்கிட்டாங்க, உடம்பு பூரா காயப்பட்டுட்டாங்க அந்த ஃபாதர். அதுக்கப்புறம் போய் அந்த பையனை தேடி பிடிச்சி அடிச்சாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நினைச்சாங்க பரிந்து பேசி நிற்கிறபடினால கர்த்தர் கண்டிப்பா அந்த மனிதனை பரலோகத்துல வச்சிருப்பார். பூமியில இருந்து அந்த ஃபாதர் இறந்து போயிட்டாங்க. இருக்கட்டும், ஏன் சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, ஆனா மற்ற கூலியார் என்ன செஞ்சிருவான்? தன் ஜீவனை காப்பாத்துறதுக்காக என்ன செஞ்சு விட்டுருவான்? ஓடி போயிடும். தன் ஜீவனை காப்பாற்றுறது நம்முடைய வேலை. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அநேக உத்தரவாதங்களை கொடுக்கிறார். கணவனா இருக்குன்னா அது ஒரு உத்தரவாதம், மனைவியா இருக்குன்னா அது ஒரு உத்தரவாதம், பிள்ளைகளா இருக்குன்னா அது ஒரு உத்தரவாதம். சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இந்த உத்தரவாதத்தை நம்ம சரியா செயல்படுத்தணும்னா நம்ம இடத்துல எது இருக்கக்கூடாது? சுயம் இருக்கக்கூடாது. சுயம் இருக்கிற எல்லாருமே எதை இழந்துட்டாங்க? தன்னுடைய ஓட்டத்துல அவருடைய முடிவை இழந்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில சுயத்தை இழந்தா மட்டும்தான் ஒரு தகப்பனா மெயின்டைன் பண்ண முடியும், தாயா மெயின்டைன் பண்ண முடியும், பிள்ளையா மெயின்டைன் பண்ண முடியும். இத இழக்காதவங்களாலதான் குடும்பத்திலே பிரச்சனை. சுயத்தை இழக்காதவங்களால எனது குடும்பத்துல பிரச்சனையை ஆரம்பிக்கும்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில் மிக கவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சுயத்துக்கு எதிரான காரியங்கள் எது இருந்தாலும் என்ன செஞ்சணும், தூக்கி புறமத்தணும். நம்ம இப்ப யாரை ஓடிட்டு இருக்கோம்? ஆண்டவரோட ஓடணும் என்ன இருக்கக்கூடாது, சுய இருக்கும். ஆண்டவர் தான் சொன்னாங்க, என் பின்பற்றி வளர்ந்து நீ நினைச்சிட்டா நீ என்ன பண்ணணும், நன்மை தரணும். கோதுமை மணியாத நிலத்திலே விழுந்து செத்தானுடைய மிகுந்த பலனை தர முடியாது. நீங்க நான் பலன் கொடுக்கணும். அவர் பின்னாடி ஓடி இந்த ஓட்டத்தை முடிக்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, சுய இருக்கக்கூடாது. சுய இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, சுயமான காரியம் எந்த இடத்துல எங்க இருந்தாலும் எனக்கு நினைச்சுங்க இருந்து நீங்கள் ஆண்டவரே, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அடுத்த ஒரு காரியம் வேதத்துல ஆதியாகமம் 19வது அதிகாரம் 26வது வசனம். சோதோம் குமோரா பட்டணங்களின் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். யாரு? லோத்து அப்படிங்கிறவருடைய மனைவி. என்ன செஞ்சாங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருந்த அந்த எந்த இடத்த போய் முடிக்கணுமா அந்த இடத்த முடிக்கல. அந்த இடத்த போய் என்ன செய்யல, முடிக்கல. சரியா? லோத்தும் அவருடைய மனைவி 2 பெண் பிள்ளைகள் 4 பேர் என்ன செய்றாங்க, ஆண்டவர் சோதோம் குமாராவை அழிக்கிறதுக்கா வந்த சூழ்நிலையில இந்த தேசத்தை விட்டு வெளியில ஓடி போய் தப்பிக்க வச்சுட்டாரு. யார? இந்த 4 பேர் மட்டும். இந்த 4 பேர் போயிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் சொன்னா, லோத்து சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜோவார் மட்டும் நான் போய்க்கிறேன், இந்த இடத்துக்கு மட்டும் நான் நினைச்சேன் போறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாங்க, சரி போயிடு, எங்கேயாச்சும் போய் நினைச்சிட்டீங்க தப்பிச்சு போயிடு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அங்க போய் சொல்லிட்டாங்க. இப்ப லோத்து போற பாதையில தான் யார் போயிருக்கணும்? லோத்து மனைவி பேசணும், லோத்து பிள்ளைகள் போயிருக்கு. ஆண்டத்துக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க, என்ன செய்யக்கூடாது இருக்காங்க, பின்னிட்டு பார்க்கணும். நீ ஓட்டுற ஓட்டத்துல பின்னாடி போய் நீ பார்க்க கூடாது. சரியா? நீங்க நம்மளுடைய ஓட்டம் எப்படி தெரியுமா இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு அடி விழுந்துட்டோம்னா பக்கத்துல இருக்க 10 அடி விழுகணும். சரியா? நம்ம ஒரு அடி பள்ளத்துல விழுந்தோம்னா பக்கத்துல இருக்க 10 அடி பள்ளத்திலே விழுகணும். சரியா? நீங்க நம்மளுடைய ஓட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான். இங்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்மளால நினைச்ச முடியல, செவி சாய்க்க முடியல. எங்க பார்த்துட்டாங்க? பின்னிட்டு பார்த்தனால இந்த ஓட்டத்தை அவங்களால முடிக்க முடியல. இந்த ஓட்டத்தை அவங்களால நினைச்ச முடியல, முடிக்க முடியல. நீங்க நம்முடைய வாழ்க்கையில மிக கவனம். ஒண்ணு கர்த்தர் சொல்லுக்கு கேட்கணும், இல்லைன்னா கர்த்தர் கொடுத்த நம்ம உறவுகளுடைய சத்தத்துக்காச்சும் நம்ம நினைச்சோம் கீழ்ப்படியும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன இருக்கா, கர்த்தருக்கு பயப்பட மாட்டேன், கர்த்தர் கொடுத்த உறவுகளுக்கு நினைச்ச மாட்டேன், மரியாதை கொடுக்க மாட்டேன். இப்ப லோத்துக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதுதான் யாருக்கு சொல்ல, அந்த வார்த்தை யாருக்கெல்லாம் சொன்ன அந்த வார்த்தை? லோத்து மனைவி 2 பிள்ளைகள். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, திரும்பி பார்த்தாங்க. கர்த்தர் எனக்கு தேவையில்லை, லோத்து தேவையில்லை. திரும்பி பார்த்ததுக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா பார்த்தீங்கன்னா, அவங்களால அந்த ஓட்டத்தை தொடர முடியவில்லை, இந்த ஓட்டத்தை முடிக்க முடியல. உப்பு தூணாய் போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க உப்பு தூணாய் போட்டாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓட்டத்தை பின்னிட்டு பார்த்து ஓடக்கூடாது. அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, பழைய பாவ ஆசை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்ம இருக்கான்னு திரும்பி பார்த்துருக்கு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் விட்டு வந்தோம், உறவுகளை எல்லாம் விட்டு வந்தோம், எல்லாத்தையும் விட்டு வந்தோம். இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா, ஆண்டவரோட ஓடிட்டு இருக்கப்ப என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் அதான் சொன்னாங்க, கலப்பையில கைவிட்டுட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நினைச்ச முடியாது, தகுதியா இருக்க முடியாது. ஆண்டவரோட ஓடி வந்துட்டோம்னா பின்னாடி நினைச்ச கூடாது, பார்க்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்து வந்துட்டாங்க பாத்தீங்கன்னா, எகிப்தை விட்டு வந்துட்டாங்க. நான் எகிப்தினுடைய சிந்தனை விட்டு வெளியில வரலாம். நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையில பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியில வந்த பிறகு பாவத்தை ஆசை நம்ம மறுபடியும் இருக்குது. இன்னும் நிறைய பேர் கேள்வி பார்த்தீங்கன்னா, இன்னும் அநேக காரியங்கள் மறுபடியும் மடங்குது. மிக கவனம், பழைய காரியங்களுக்கு நம்ம நினைச்ச கூடாது, இடமளிக்கவே கூடாது. கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு புது சிருஷ்டி, பழைய ஆள் கிடையாது. இந்த புது சிருஷ்டி புதியவைகளை மாத்திரமே நாடணும். புதுப்பதற்கு ஏற்பான காரியங்களில் நாம் நிலை பெறக்கூடிய எதுக்கு இடம் கொடுக்க கூடாது. பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சாச்சு, சிலுவையில் அரைஞ்சா அந்த ஆளுக்காண்டி பரிதாபப்படக்கூடாது. சரியா? சிலுவையில் அரைஞ்ச ஆளுக்காண்டி நம்ம நினைச்ச கூடாது, பரிதாபப்படவே கூடாது. பழைய மனிதனை நம்ம நினைச்சிருக்கோம், சிலுவையில் அரைஞ்சு கொள்ளணும். நீ பழைய பாவத்த ஆசைகளுக்கு நினைச்ச கூடாது, இடமளிக்க கூடாது. பழைய காரியங்களுக்கு இடம் அடிச்சோம்னா அவருடைய முன்னிலைமையில பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். நீங்கள் நானும் ஆண்ட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய ரத்தத்தை மிதிக்கிறவர்களாக காணப்படும். அவருடைய ரத்தத்தை நிச்சயம் மிதிக்கிறவர்களாக காணப்படும். யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய மேல் பழைய காரியங்களுக்கு இடம் கொடுக்கலாமா?
இடம் கொடுக்கவே கூடாது. பழைய காரியம் எந்த விதத்துல வந்து நம்மளை நெருக்கினாலும் இடமளிக்கவே கூடாது. பிசாசுடைய வஞ்சம் என்ன தெரியுமா பாத்தீங்கன்னா, வெளிச்சேன் நீங்க தாவீதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கோலியாத்துக்கு ஒரு வெளிச்சேனத்தை செல்லம். அங்க வந்தப்ப என்ன பண்ணா பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்களோட சண்டை போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா பாத்தீங்கன்னா 40 நாட்கள் வந்து பயமுறுத்திட்டு இருந்தான் வார்த்தையினாலே. இங்க இருக்கிற எல்லாருக்கும் பயம், அந்த அண்ணா அடிச்சுடுவானா அப்படின்னு பயத்திலே தான் அவங்களோட போய் எடுத்து சண்டை போட முடியுது. சரி, இது அவங்களுடைய யுத்த முறைகள். அது ஒரு வஞ்சகமான ஒரு முறை. பிசாசு இன்னைக்கு நோய் வந்து சாகிறத காட்டி நோய் பயத்துல சாகணும்னு நினைக்குது. சரியா, நோயை காட்டி நோய்க்குரிய பயம் தான் மனசுல காட்டுது. சரியா, கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி, ஐயோ அப்படி ஆயிருக்கும் இப்படி ஆயிருக்கும் அதான் ஒன்னாங்க. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு எவ்வளவு வல்லம் இருக்குன்னா, தேவாதி தேவனுக்கு சர்வ வல்லம் உண்டு. நம்மள அப்படிலாம் எதுவும் பிரிக்க மாட்டேன். சரியா, நம்ம பயம் எதனால வருதுன்னா, பாவம் நமக்குள்ள பயம் வந்து. சரியா, இன்னொரு முறை என்ன பாத்தீங்கன்னா, சிம்சோன் என்ன பண்ணிட்டா பாத்தீங்கன்னா, பெலிஸ்தியன் சண்டை போடுறதுக்கு பதிலா யார் அனுப்பி விட்டா தெரியுமா பாத்தீங்கன்னா, யார் அனுப்பி விட்டா, தெளிலாங்கிற பெண்ணை அனுப்பி விட்டான். பயங்கரமான ஒரு வேசியை அனுப்பி விட்டு என்ன பண்ணிட்டான், அப்படியே பேசி 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 பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியில ஏதோ ஆண்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாரோ அந்த ரகசியத்தை என்ன செஞ்சுட்டா அப்படி சிம்சோன் தெளிலாட்ட சொன்னனால சிம்சோன் தெளிலாவுடைய கை பாவையாய் மாறி போனான். கடைசியில 2 கண்ணு போய் கடைசியில மாவாட்டக்கூடிய ஒரு மனுஷனா போனான். காரணம் என்ன தெரியுமா பாத்தீங்கன்னா, அநேக நேரங்கள்ல பிசாசுகளோட வஞ்சங்களை ஒண்ணு என்ன தெரியுமா பாத்தீங்கன்னா, நம்மளை பின்னிட்டு திரும்ப பண்றதுக்காண்டி என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா, மிக வஞ்சகமான நுணுக்கமான காரியங்களை நம்ம செயல்படுத்துவோம். நம்ம தான் எப்படி இருக்கணும், பின்னிட்டு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். சில சூழ்நிலை வாழ்க்கையில் மறுபடியும் பழைய காரியங்களை இழுக்கிறதுக்கு பிசாசு என்னென்ன முயற்சி செய்ய முடியுமோ அத்தனை பண்ணுவோம். நம்ம தான் நினைச்சக்கூடாது, திரும்ப இடம் கொடுக்கவே கூடாது. இடம் கொடுத்துட்டோம். இங்க அருமையான அந்த லோத் அவருடைய மனைவி இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா விசுவாச வீரருடைய பட்டியல் அவங்க பேசப்பட்டிருப்பாங்க. ஆனா நின்று போயிட்டாங்க. அவருடைய ஓட்டத்தை அவங்களால நினைச்ச முடியல, முடிக்க முடியல. ஏன் பின்னிட்டு பார்க்கிற காரியம் கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு மறுபடியும் நினைச்ச கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே என் தகப்பன் மறிச்சுட்டாரு, போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவர் சொன்னாங்க, மருத்துவர் அடக்கம் பண்ணிட்டுப்பா, நீங்க என் முன்னாடி வாங்க, என் முன்னாடி வா, உனக்கு நான் இங்க வரல, இங்க வா அப்படின்னா. சரியா, ஒரு முறை தேவனுடைய ஊழியக்காரனாய் உலகத்திலே பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த எழுப்புதல் வீரன் ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய அவர் என்ன செஞ்சார், ஊழியத்துக்காக கப்பல்ல ஆண்டவர் தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏறப்ப அவங்க அம்மா வந்து நிக்கிறப்ப பயங்கரமா இருந்து நொறுக்கி வச்சான். ஆண்டவரே அப்படின்னு என்ன சொன்னாரா, எங்க அம்மாவுக்காண்டியாச்சு நான் கொஞ்ச நேரம் எங்க அம்மா கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாங்களா, நீ எனக்காண்டி வரையா உங்க அம்மாவுக்காண்டி வளர்ப்பையா அப்படின்னா, உடனே மரத்துக்கு ஊழியத்தை பண்ணாருன்னா அவரை கொண்டு அவரு ஜான் வெஸ்லி அவருடைய சகோதரன் சார்லஸ் வெஸ்லியை கொண்டு கட்ட பெரிய எழுப்புதல் உண்டாக்குனாங்க லண்டன்ல. இன்னைக்கும் நம்மளை கட்ட பயன்படுத்தணும்னா நம்ம பின்னிட்டு பார்க்க கூடாது, உலகத்தை நினைச்ச கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. 4வது காரியத்தை பார்த்து நாம் நிறைவு செய்ய போறோம். சங்கீதம் 95வது சங்கீதம் 11வது வசனம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே என்ன செஞ்சுட்டேன். யார் ஆணையிட்டார்? ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? எகிப்தில இருந்து அடையாளங்களால அற்புதங்களால எங்க கொண்டு வந்தாங்க? இப்ப ஆண்டவர் எங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க? எகிப்தில இருந்து எங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க? கானான். எகிப்தில அடிமையா இருந்தவங்க, ஆனா கானான்ல ராஜாக்களா இருக்க போறாங்க. ஆனா எகிப்தில இருந்து அடிமைத்தனத்துல இருந்து ராஜரீக பிரமாணத்துக்கு போகணும்னா இடையில என்ன வரும்? வனாந்தரம். நல்லா கவனிச்சுங்க. அதனாலதான் எதிரேல நம்ம அந்த வாசிக்கிறப்ப கவனிச்சோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, சிக்ஷைகள் உண்டு. ஆண்டவர் இந்த உலக சாயலிருந்து தேவ சாயலை நம்ம பெற்றுக் கொள்வதற்கு வனாந்தரங்கள் இல்லாமல் அவரால் பூர்ணப்படுத்த முடியாது. வனாந்தரம் என்பது சில வேளைகளில் பயங்கரமான நெருக்கங்களா இருக்கலாம், உபத்திரவங்களா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், துன்பங்களா இருக்கலாம். ஆனா இந்த வனாந்தரத்துல அவருடைய மகிமையை பார்க்கலாம். வனாந்தரத்தை யார் பார்க்கலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 வாதைகளை எகிப்தில கொண்டு வந்த தேவன் 10 வாதைகளுடைய தாக்க இஸ்ரவேலர்களை யாராச்சும் ஏதாவது பண்ணிச்சா?
இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க போட்டிருக்கா. உலகத்தில் இருக்கிறப்ப உலகத்தானுக்கு வர போல பாடுகள் நமக்கு வரலாம். ஆனா பாடுகள் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்று சொன்னால் சிட்சையின் பாதையில நடத்துறார், துன்பத்தின் பாதையில் நடத்துறார், பாடுகளின் பாதையில் உண்டு. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியை நடக்க விரும்புகிற யாவரும் என்ன பண்ணுவார்கள்? துன்பப்படுவார்கள். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. பாடுகள் உண்டு, சரியா? அது மாத்திரம் உலகத்துக்கு உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, துன்பம் உண்டு. ஆனா இது எதுவும் நம்ம மேற்கொள்ளலாம். இது எதுவும் நம்ம நினைச்சது பார்வன் நினைச்சிட்டு வர்றான். நீ பூரா செங்கடலிட்ட மாட்டாய், நீ எங்கே விட்டு காலி விடலான்ட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கான். பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கான்? செங்கடல் இஸ்ரவேலுக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு பிரச்சனை? அது பார்வனுக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் அவன் இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருந்தார். அவனை மொத்தமா கவனிக்கிறேன். சில வேளைகளில் சில பிரச்சனைகள் உங்களை நெருக்கி உங்களை அழுத்தி வீழ்த்த பார்க்கும் பொழுது ஒண்ணு கடங்காதீங்க, அவரையே பாருங்க, அவரையே பாருங்க. பிரச்சனை உங்களுக்கு இல்ல, உங்களை பிரச்சனை கொண்டு வந்த பிசாசுகளுக்கு தான் பிரச்சனை, சரியா? இப்ப அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் என்னன்னா மோசேட்ட கடுமையா பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க அங்கேயா கூட செத்துருப்போம்யா, இங்க வந்து வனாந்திரங்களை பணங்களை விடுபடி செய்யறதுக்கு எங்களை கூப்பிட்டு வந்தேன். ஆனா நடத்திட்டு போய்கிட்டு இருக்கிறவர் யாரு? சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. முன்னாடி படம் எல்லா கூட்டம் வந்து பாலை இறங்கிட்டு இருக்கு. எதுக்கு முன்னாடி? செங்கடல் முன்னாடி கவித்துக் கொண்டு இருக்கிறான். செத்தான் பின்னாடி. பின்னாடி பார்த்தா யார் நின்றுட்டு இருக்கா? பார்வன். முன்னாடி என்ன நின்றுட்டு இருக்கு? செங்கடல். தொடர்ந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள செங்கடலுக்குள்ள ஏன் அங்க கூட்டு வந்துட்டு இருக்காருன்னா, உன் கண்ணு முன்னாடி நான் செய்யற ரட்சிப்பை நீ பார். இன்று நீ காண்கிற எகிப்தினை நீ என்றைக்கு நினைச்ச மாட்டேன், காண்பதில்லை. ஹல்லேலூயா. நானே பரிகாரியாகிய கர்த்தர். உள்ள செங்கடல ரெண்டா படந்துட்டு இருக்கிறாரு. உள்ள இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போயிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பாதை கொடுத்த செங்கடல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒட்டுமொத்த பின்னாடி வந்து கூட இந்த பார்வனுடைய ஒட்டுமொத்த சேரம் உள்ள இறங்குற வரைக்கும் செங்கடல் அமைதியா இருந்துச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஏறி போய் முடிச்ச பிறகு என்ன பார்த்தீங்கன்னா செங்கடல் அது மேலே கட்ட ஆரம்பிச்சிச்சு. என்ன தெரியுமா? கொஞ்ச நேரத்துல என்ன பார்த்தீங்கன்னா பார்வோனையும் அவனுடைய அத்தனை குதிரை ரதங்களையும் பிரதான ரதங்களையும் பிரதான வீரர்களையும் அத்தனை சேவர்களையும் ஒட்டு மொத்தமா அடிச்சிருச்சு. ஒட்டு மொத்தமா அடிச்சு போடுச்சு. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனை வச்சுனா பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. பின்னாடி இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து பிசாசுக்கு தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா அங்க நடந்த சம்பவம் என்ன பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன பாத்தீங்கன்னா அதுக்காக தான் கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை பரீட்சை பார்க்கறாங்க. தேவன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அடிக்கடி மோசேயோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தண்ணி கசப்பா இருக்குதா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா மாத்தி கொடுப்பாரு. அது ஏற்கனவே அந்த இடத்துல கசப்பாக இருந்திருக்கு, அது மாறாம இருந்திருக்கு. அதை மாத்திரத்தான் உன்னை கூட்டு வந்துருக்காரு. உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யறதுக்காக கூட்டு வந்துருக்காரு. நம்ம என்ன செய்வோம் பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவு உத்தமமா இருந்தேன், எவ்வளவு உண்மையா இருந்தேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த போராட்டம், எனக்கு ஆண்டவர் இந்த விலகினான், எனக்கு ஆண்டவர் சண்டை விடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படித்தான் இருந்துட்ட, உனக்கு இந்த ஒரு அற்புதத்தை செய்யும். அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே இவன் செஞ்ச பாவமா, இவன் பெத்தவன் செஞ்ச பாவமா? ஆண்டவர் சொன்னாங்க, அதெல்லாம் இல்லப்பா, என் மகிமை வெளியிறங்கிற மாதிரி இருக்காங்க. ஹல்லேலூயா. வேலையில வந்து பயப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. வேலையில அகன்று போய் எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய நோய்களா இருந்தாலும் காணாமல் போயிடும். அங்க பாத்தீங்கன்னா தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தேவனை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எங்களுக்கே இந்த கசப்பான தண்ணி, நாங்க அங்க இருந்தோம்னா கோட்டி காய்கறி வெள்ள பூண்டுகளை எடுத்துட்டு ஒண்ணுமே இல்லையா அப்படின்றாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, தூதர்கள் சாப்பிடக்கூடிய தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை யார் கொடுத்தாரு? மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, காடைகளை குவியில அவர் கொடுத்தாரு. காடைகளை குவியில கொடுத்தாரு. அவ என்னென்ன கேட்கிறாங்க, இன்னொரு பாத்தீங்கன்னா முதலைகளை அடிச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. என்னென்ன கேட்டாங்க, அவங்க இடத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா சுகியை காட்டிலும் பயங்கரம் பாஸ்தா, டொமேட்டோ காட்டிலும் பாஸ்தா அவங்க இடத்துக்கு ஒன்று சேர்த்தாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை நினைச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா பிரிச்சு பார்த்தாங்க. அநேக நேரங்கள்ல தேவன் நடத்துகிற பாதையில தேவன் விரோதம் நின்று வச்சுங்களேன், நம்முடைய ஓட்ட பந்தயத்தினுடைய நிறைவை நமக்கு பார்க்க முடியாம போயிடும். சில வேளைகள் பாடுகளுக்கு கொண்டு போறாரு. ஆண்டவர் துதிங்க, பாடுகள் மறைஞ்சு போயிடும், துன்பங்கள் மறைஞ்சு போயிடும், உபத்திரம் மறைஞ்சு போயிடும். ஆண்டவர் போய் சண்டை கட்டக்கூடாது. ஏன் ஆண்டவரை எனக்கு இவ்வளவு உபத்திரம், யோபையா காட்டிலும் நம்ம பட்டுக்க போறோம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ காட்டிலும் யாரும் பட்டுக்க போறோம். அவர் தேவன் எங்கேயா தூசிச்சாரா? பண்ணலையே. இப்ப அவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நான் அவருடைய ரத்தத்துல பிறந்தோம்னா பாடுகளோட நடத்துவார். பாடுகளை தொடர மாட்டார்.
பாடுகளை அவனை மேற்கொள்ள விட மாட்டான். கடைசி ஒரு காரியம், இந்த வேளையில இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறாரு. ஏசாயா 2:2 சொல்லப்பட்டிருக்கு, எல்லா ஜாதியும் நீ பாத்தீங்கன்னா எல்லா ஜாதியும் யார்கிட்ட ஓடி வரப்போறாங்க? ஏசாயா 2:2 வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைக்கு மேல உயர்த்தப்படும். அது எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். நம்முடைய ஓட்டு சரியா இருந்துச்சுன்னா இந்த பூமி எங்க இருக்கிற சகல ஜனங்கள் யார்கிட்ட ஓடி வரப்போறாங்க? நம்முடைய இந்த உலக பொருட்கள் மேல நம்ம வாஞ்சி இல்லாம, அதே போல சுயத்தின் மேல வாஞ்சியற்றவர்களாய், பின்னிட்டு பாராதவர்களாய், தேவனை பஞ்ச பார்க்காதவர்களாய் நம்ம சரியா ஓடுனோம்னா நம் நிமித்தம் இந்த உலகம் யார்கிட்ட வரும்போது? ஆண்டவர் வரும்போது. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமாங்களே சொல்லுங்களேன். ஒரு யோசேப்பு நிமித்தமாய் சமஸ்த எகிப்து, ஒரு தானியேல் நிமித்தமாய் பாபிலோன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நிமித்தமாய் பாபிலோன் யார்கிட்ட வந்துச்சு? ஆண்டவர் வந்துச்சு. அப்ப இந்த நாட்கள் இருக்கக்கூடிய அந்த தானியேல் யார் தெரியுமா? நீங்கள் நான் தான். தெபோராக் சொல்றாங்க, தெபோரானாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் நினைச்சிருச்சு மானாய் போயின. நீங்கள் நாடு கர்த்தரை நோக்கி எழுப்பிட்டோம்னா இந்த தேசம் வேகமா பிடிபடும். இந்த தேசம் நிச்சயம் வேகமா பிடிபடும். ஆனா நம்ம எழுப்பி இருக்கோமா? ஆண்டவர் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருக்கோமா? அதனால தான் பவுலிங்க தேவபக்தன் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன நீ தைரியமாக சொல்ல முடியுமா? நான் சரியா ஆண்டவர் பின்பற்றி ஓடுறேன், நீங்க என்னை பின்பற்றி வாங்க சொல்ல முடியும்? அந்த உலகத்துல நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த உலகம் வேகமா யார் நோக்கி ஓடி இருக்கும்? இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 15:20 வசனத்துல, எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். யார் ஓடுனா? மன திரும்பின உடனேயும் யார் ஓடுனாங்க? அவர் ஓடிடுவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க அவரை நோக்கி ஒரு ஸ்டெப் வச்சிட்டீங்கன்னா ஓடி விடுறாங்க, அரவணைக்கிறாங்க, முத்தம் செய்கிறாங்க. அவருடைய அன்பை நீங்க ருசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல மேலான அன்பு அந்த அன்பு தான். ஒரு முறை தேவரிக்கா ஒரு ஆலயத்துல, ஸ்காட்லாந்து தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துல டீச் இருக்காங்க பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க, அது மாதிரி சின்ன பிள்ளைகளுக்குலாம் ஒரு சண்டே கிளாஸ் வாரம் எடுப்பாங்க. அப்படி சண்டே கிளாஸ் எடுக்கிறப்ப அந்த ஓய்வு நாள் பாடசாலையில ஒரு தம்பி மட்டும் ரொம்ப சேட்டை பண்ணான், பயங்கர சேட்டை. அது பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரப்ப பாத்தீங்கன்னா அழுக்கான ட்ரெஸ் தான் போட்டு இருப்பானா, ரொம்ப தலையில சீவாம எண்ணெய் எதுவுமே பூசாம அப்படிதான் வருவானா. அந்த சண்டே கிளாஸ் எடுக்கிறவங்க 2 வாரம் சொல்லி பார்த்தாங்க, 3வது வாரம் அவங்களே ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து அடுத்த வாரம் வரப்ப நீங்க புது ட்ரெஸ் தான் போட்டு வரணும். அங்கே சண்டே கிளாஸ் அங்கே சர்ச்சுக்குள்ள வந்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சீட்டு வச்சிருப்பாங்க. அதை வச்சு குட்டி பசங்க எல்லாம் கூப்பிட்டு இந்த காசு சீட்டு வச்சு விளையாடுவாங்க, அதே விளையாண்டுட்டே இருப்பாங்க. இந்த சண்டே கிளாஸ் நடத்துற டீச்சர் பாத்தீங்கன்னா, என்னடா இது வரப்போ பூரா என்னோட தொகை தாமதம், புது ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாலும் கொண்டு போய் வச்சு அடுத்த வாரம் அழுக்கு ட்ரெஸ் வருவாங்க. அழுக்காதவங்க பிரிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அப்படியே தான் இருப்பாங்க. அவனுடைய கேரக்டர், அவனுடைய வேர்ட் வார்த்தைகள் எல்லாம் மற்றவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி கெட்ட வார்த்தைகள் தான் பேசிட்டே இருப்பான். அப்ப இந்த மாவும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த சண்டே கிளாஸ் எடுக்கிற அந்த அவங்க என்ன செஞ்சாங்க, அவனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, ஆண்டவரே என்னால என்ன முடியல, திருத்த முடியல, நீங்களாச்சு திருத்துங்க, நீங்களாவது என்ன செய்ய திருத்துங்க. அவன் கொஞ்சம் கூட மாறல. எத்தனை புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் அடுத்த வாரம் அழுக்கு ட்ரெஸ்ல வரும். ஆனா அப்ப அங்க இருக்கிற எல்லாம் போதும் சொன்னாங்க, இவன் திருந்தே மாட்டேன், சண்டே கிளாஸ்க்குள்ளே விடாதீங்க, அவங்க என்ன செய்ய சர்ச்சுக்குள்ளே விடாதீங்க, இவனால சர்ச்சுக்கே பிரச்சனை, எல்லா பசங்களையும் எடுத்து போட்டுருவான், ஆனா அவரை பத்தி விட்டுருவாங்க. ஆனா அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்குவான்னு அது மேல ஒரு பகுதியா ஒரு நாள் நினைச்சுவான் திருந்துவான். ஆனா அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் டெய்லி அவனுக்காண்டி ஜோம் பண்ணிட்டு இருந்தான். அந்த உண்மை பற்றி மக்கா வாழலாம் ஆண்டவங்க ஆட்சி ஆண்டவர். ஆனா அவன் கேரக்டர் மாத்திக்கவே 12 வருஷம் நடந்துச்சு. அப்ப அந்த சபையில இருந்து நினைச்சாங்க பாத்தீங்கன்னா, ஒரு மிஷனரியை சீனா தேசத்துக்கு ஸ்காட்லாந்து நடப்பணுங்கிறதுக்காக தேர்வு செய்யறப்ப பாத்தீங்கன்னா, அந்த செலக்ட் பண்ண அந்த நபர்கள் ஒரு ஆள் யார் தெரியுமா பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருந்தா பாத்தீங்களா, ரொம்ப அழுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கெட்ட வார்த்தை பேசி சிட்டுலான்னு இருந்தா பாத்தீங்கன்னா, அந்த பையன் தான். அவன் தான் பாத்தீங்கன்னா பின்னாட்டுல சீன தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக்கி சீன மொழியில் இருக்கக்கூடிய பைபிள என்ன செஞ்சா பாத்தீங்கன்னா கொண்டு வந்த ராபர்ட் மாரிசன் என்று சொல்லக்கூடிய தெய்வ ஊழியக்காரர். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவனுடைய அன்பு எந்த மனுஷனையும் முடிக்க முடியும், எந்த மனுஷனையும் மனிதனாய் மாற்றோம். அப்ப நீங்கள் நானும்
இந்த அன்புக்குள்ள ஓடி வந்துட்டோம்னா நம்ம மாறிடும். நாம கிறிஸ்துக்கா பெரிய காரியங்களை சாதித்து இந்த பூமிக்கு வெளியில போறப்ப நாம் கிறிஸ்துக்கா பெரிய காரியத்தை செஞ்சுட்டு போவோம். எபிரேயர் 13 வாசத்தை நாம் நிறைவு செய்வோம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு நினைச்சுவோம் புறப்பட்டு போகிறோம். இந்த வேளையில கூட இந்த செய்தி கேட்டு நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம், கண்களை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி ஓடப்படும் ஒரே ஒரு ஓட்டம், அவரை நோக்கி இருக்கிற ஓட்டம், உரிமையோடு ஓட வேண்டிய ஓட்டம், உரிமையோட ஓடணும். உலகத்துல ஓடுறப்ப அநேக போராட்டங்கள் உண்டு. நம்ம எல்லா பக்கத்துல இருந்து போராட்டம் வரலாம். ஆனா நாம் அவரை மாத்திரம் நோக்கி ஓடணும், அவரை மாத்திரை நோக்கி ஓடணும். ஏசாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோமா, உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோமா, அல்லது பின்னான காரியங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோமா, சுயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஒரு விஷயம் நம்மை நாமே நிதானி தெரியும். ஒரே ஒரு ஓட்டம், ஒரே ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்தை முடிக்கிறப்ப நம்ம எப்படி முடிக்க போறோம்? இந்த வருஷத்துல தொடங்கி ஓடி வந்தோம், இன்னொரு வருஷத்துக்குள்ள ஓடுறதுக்கு நம்ம கட்ட இந்த வேலையை வைத்திருக்கிறார், அந்த கிருபையா வச்சிருக்கிறார். அவருக்காக ஓடுறதுக்கு நம்ம தயாரா? அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களை நெருக்கி ஏறிக்கொண்டு இருக்கிறதா? நீங்க ஒருபடி அவரை நோக்கி ஓட நினைச்சீங்கன்னா அவர் ஓடி வருவாங்க, அவர் ஓடி வந்துருவாரு. அவ்வளவு பெரிய அன்பு நிறைய தெய்வம், அவ்வளவு பெரிய இறக்கமுடைய தெய்வம். ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அநேக நேரத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அநேக நேரங்களில் நிந்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம். துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இத்தனை சூழ்நிலையும் ஆண்டவர் பரிசு பார்த்துட்டு இருக்கமா? ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட போய் இருக்குன்னு பேசிட்டு இருக்கமா? ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட நீங்க மன்னிச்சிரு, என் வாழ்க்கையில நீங்க அனுமதிச்ச எல்லா சூழ்நிலையும் எனக்கானது என்பதை நான் உணர்ந்து கொள்றேன். ஆண்டவர் எனக்கானது என்பதை உணர்ந்து கொள்றேன். ஆண்டவரே உண்மை போல மாற்றுங்க இயேசுவா. கடைசி வரைக்கும் வாய்க்கிறவாக இருந்த உண்மை போல என்னை மாற்றலாம். ஓட்டத்தை சரியா ஓடி முடிக்க ஆண்டவரே அந்த பவுலையா சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிக்க இது முதல் நீதி கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னாரே ஆண்டவரே. நான் மாத்திரமல்ல, என்னை போல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொன்னாரே ஆண்டவரே. இதே போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. நெருக்கி நிற்கிற அப்பா, நெருக்கி இருக்கிற பாவத்தை ஆண்டவரே, உலக கவலைகளை, பாரங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய உண்மை நோக்கி நாங்கள் ஓடுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. இது வரைக்கும் நாங்க எதையோ ஓடிட்டு மன்னிச்சுங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவரே எல்லாம் வாய்த்தாங்க, ஆண்டவரே நாங்க எதையோ ஓடிட்டு மன்னிச்சுங்கப்பா. இனிமேல் எங்களுடைய இலக்கு நீங்க தான் ஆண்டவர், எங்களுடைய இலக்கு நீங்க தான் ஆண்டவர். நீங்க நோக்கி மாத்திர ஓடுவாங்க சிப்பா, நீங்க நோக்கி மாத்திர ஓடுவோம். நம்ம முடிஞ்சா நம்முடைய வலது கருத்தை நம்ம இருதயத்து மேல வச்சு ஆண்டவரே நம்மை நோக்கி மட்டும் ஓடிடுவேன், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நோக்கி மாத்திரம் நான் ஓடிடுவேன்னு சொல்லி எல்லாரும் வாய்க்கிறத சொல்றோம். ஆண்டவரே உண்மை நோக்கி மாத்திரம் ஓடுவேன். எனக்கு கொடுத்த 2021 மட்டும் இல்ல, 2022 அதை தொடர்ந்து வருகிற காலங்களும் உமக்காக உண்மை நோக்கி மாத்திரம் ஓடி வருவாங்க, உண்மை நோக்கி ஓடி வருவாங்க. ஒப்பு கொடுப்போம். எங்களை அளவுக்கு நீங்க நேசிக்கிற அன்பின் பரலோகத்தகப்பனே, இந்த நாளிலும் கூட நம்ம கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தையினுடைய நம்ம உண்மை மாத்திரம் நோக்கி உமக்காக மாத்திரம் நாங்கள் ஓடி உண்மை மையப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஓட்டங்கள் உமக்கானதா இருக்கட்டும், உண்மை நோக்கி மாத்திரம் இருக்கட்டும். ஆண்டவரே உண்மை விட்டு விளக்க பண்ணல, இந்த உலகத்துடைய எல்லா காரியங்களுக்கும் எங்களை விளக்கியது விளக்கியது வந்திருக்கிறவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் ஆசிரியங்க, நன்மையினால் கிருபையினால் உண்மை சுட்டுங்க. உடைய பிள்ளைகளுடைய பார்வையில் உண்மை மாத்திரம் நோக்கி இருக்கட்டும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவை வெட்கப்பட்டு போவதையும் வாசிக்கிறோமே ஆரம்பிச்சான். அதே போல உண்மை மாத்திரம் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறவங்களா இந்த பிள்ளைகளை மாற்றும் பெரிய காரியங்களை செய்து பிள்ளைகள் அகமையாக சர்வ வல்லவர் மீட் பண்ணாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்க அர்ப்பணித்து இருக்கிற அன்புக்காகவே ஆமென்.